ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 30வது அதிகாரம் 18வது வசனத்துல கர்த்தருடைய வசனம் இப்படியாய் சொல்கிறது. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். ஆமாங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். நாம் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நாம் பொதுவாக ஜெபிக்கிற ஜபத்துக்கு சில ஜபங்களுக்கு சீக்கிரமாய் பதில் வரும், சில ஜபங்களுக்கு நாம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை வரும், தாமதமாகிதான் பதில் வரும். அப்ப அந்த காத்திருக்கிற பீரியட்ல நம்ம சில பிரச்சனைகளுக்குள்ள போராட்டங்களுள்ள போக வேண்டியது வரும். அது மனசளவுல சில நேரத்துல நம்மளை வேதனைப்படுத்தும். நமக்கு இந்த பதில் சீக்கிரமா வரலையே என்று சொல்லி நாம் சோர்ந்து போக வேண்டிய நிலைமை வரும். ஆனால் வசனம் சொல்லுவது, நாம் கர்த்தருடைய சமூகத்துல அவருடைய பாதத்துல காத்திருப்போமானால் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். ஏன் என்று சொன்னால் அதுல மேல சொல்கிறது, உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். நம்ம நினைக்கிறோம் நம்ம ஜபத்துக்கு பதில் வரலையே, நாம் காத்திருக்கிறோமே, தாமதம் ஆகுதே, பதில் டிலே ஆகுதே, டைம் போயிட்டே இருக்கு என்று சொல்லி நாம் நினைப்போம். ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, அவர் கர்த்தர் நமக்காக காத்திருப்பார், நமக்கு பதில் செய்யும்படி காத்திருப்பாராம், நமக்காக எழுந்திருப்பதற்காக, நமக்கு நீதி செய்வதற்காக அவர் காத்திருப்பாரா. இது எவ்வளவு பெரிய பாக்கியங்க. இந்த அண்ட சராஸ்திரத்தையும் அகிலத்தையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்காக பதில் செய்வதற்கு அவர் காத்திருப்பாரா. அப்ப ஏன் டிலே ஆகுது நீங்க நினைக்கிறீங்களா? சில காரியங்கள் அந்தந்த காலத்துல நடந்தாதாங்க ஆசீர்வாதம். சில காரியங்கள் நம்முடைய பார்வைக்கு டிலே ஆகுற மாதிரி இருக்கும், தாமதமாகிற இருக்கும். ஆனால் கர்த்தர் ஒரு காலத்தை குறித்திருப்பார். அந்த காலத்துல அந்த காரியம் நம்முடைய கைக்கு வந்து சேரும் போதுதாங்க அது ஆசீர்வாதம். அதனாலதான் அது நமக்கு டிலே ஆகுது. ஆனா நீங்கள் கர்த்தருக்கு காத்திருப்பீரானால் அவர் உங்களுக்கு காத்திருப்பார். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 64வது அதிகாரம் 4வது வசனத்துல கர்த்தருடைய வசனம் இப்படியா சொல்கிறது, தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவர்களை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. ஆமாங்க, காத்திருக்கிற ஒருவனுக்கு ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைக்கிறது. ஆண்டவர் எப்படி மனது உருகும்படி அவர்களுக்கு பதில் செய்யும்படி காத்திருப்பாரோ, அதே போல அந்த காத்திருக்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு அவர் ஆயத்தம் பண்ணி வைக்கிற அந்த ஆசீர்வாதம் இருக்கு பாருங்க. நம்ம நினைப்போம் நமக்கு பதில் வரலையேன்னு சோர்ந்து போவோம். ஆனால் அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைக்கிறது யாருடைய செவியால கேட்டது கூட இல்லையா, யாரும் கண்டதும் இல்லை, ஒருவருடைய இருதயத்துல கூட அது தோன்றப்படக்கூட இல்லைன்னு இன்னொரு இடத்துல வசனம் சொல்கிறது. அப்படின்னா ஒருத்தர் கூட அதை இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறபடியால் தான் சில பதில் நமக்கு தாமதமாகிறதுங்க. நல்ல காத்திருப்பை நினைத்து சோர்ந்து போகாதீர்கள். நீங்கள் கர்த்தருடைய சமூகத்துல காத்திருப்பீர்களானால் நீங்கள் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அந்த ஆசீர்வாதத்தை நீங்களும் சுதந்திரித்துக் கொள்வீர்கள் என்று உங்களையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.